அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்லாமியர்களின் பாரம்பரியமான முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். முட்டை மிட்டாய் செய்யறதுக்கு வந்து நான் 200 கிராம் பால்கோவா, இனிப்பு இல்லாத பால்கோவா எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலையே செஞ்சது. 1 லிட்டர் திக்கான பால் எடுத்து இந்த மாதிரி சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம் வந்து பாதாம் பருப்பு தோல் உரிச்சிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பால்கோவா வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது, அதனால மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஓட்டினா கொஞ்சம் ஸ்மூத்தாகும். இப்போ அரைச்சதை வந்து நான் அந்த பேனுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே ஜாரில் இந்த பாதாமியும் நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு 1/4 கப்பு பாலில் வந்து குங்குமப்பூ ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த முட்டை மிட்டாய்க்கு. பால்கோவா எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு சீனி, 200 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். இதுக்கு மொத்தமாக 6 முட்டை சேர்க்கணும். முதல்ல 3 முட்டையை சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் வந்து திரியாக முட்டை இல்லாமல் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா முட்டையை மட்டும் ஒரு மிக்ஸி ஜார்லேயோ பிளெண்டர்லேயோ நல்லா பீட் பண்ணிவிட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ திரும்பவும் மீதி இருக்கிற முட்டை 3ஐயும் நான் ஒன்று ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும். விஸ்க் வச்சு கூட கலந்துக்கலாம். நான் விஸ்க் வச்சு தான் மறுபடியும் கலந்தேன். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னும் அடுப்பில் வைக்கலை, இனிமேல் தான் வைக்க போகிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் வைக்கணும். இப்போது நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து கட்டி தட்டாமல் இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கட்டி தட்டி அடி பிடிச்சிரும். நம்ம பால்கோவா சேர்த்துருக்கறதுனால நெய் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. பால்கோவாவில் நெய் பிரிஞ்சு வரும், அதனால தான். பால்கோவா உங்களால் வீட்டில் செய்ய கடுப்பாக இருக்குது, இதெல்லாம் செஞ்சு நம்ம வந்து இதை செய்யணும் அப்படிங்கிறதுனாலே சில பேர் வந்து இதை செய்ய ட்ரை பண்ண மாட்டாங்க. நீங்கள் கடையில் இனிப்பு இல்லாத பால்கோவா கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை கூட வாங்கி நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கலாம். வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஹெல்தி, அதனால் நாங்கள் வீட்டில் செஞ்சுருக்கேன். இப்போ இது வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாயிரும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. தடவுன டின்னில் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கு பட்டர் ஷீட் போடணுன்னு அவசியம் இல்லை. மேலே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா கோல்டன் நிறத்துக்கு வரும். 160 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டையுமே ஆன் பண்ணி ஒரு 30 நிமிஷம் இதை வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். கரெக்டாக 30 நிமிஷம் கழித்து நான் எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆறணும். இப்போ ஒரு குச்சி விட்டு பார்க்கலாம் வெந்திருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் போட்டுக்கலாம். நல்லாவே ஆறிடுச்சு, இப்போ கட் போட்டுக்கலாம். நீங்கள் எடுக்கிற டின்னை பொறுத்து தான் டைமிங் வந்து மாறும். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 30 நிமிஷம் வைங்க. இன்னும் நீங்கள் வந்து பெரிய ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 25 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே எடுத்துருங்க. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த முட்டை மிட்டாய் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.